இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நீங்கள் குவித்து வைப்பது உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தது மட்டும்தான் உங்களுடைய நிஜமான சொத்து. நீங்க என்ன அனுபவிச்சீங்களோ. நீங்க சில பேர் BMW கார் வச்சிருப்பான், பென்ஸ் வச்சிருப்பான். அந்த முதலாளி எப்படின்னா வீட்டில இருந்து அதுல ஏறி உட்காந்து 12வது நிமிஷம் அவனுடைய ஃபேக்டரி வந்துடும், அல்லது அவனுடைய ஆபீஸ் வந்துடும், கம்பெனி வந்துடும். 12 நிமிஷம் அதுல ஜேர்னி பண்ணிருப்பான், போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் ராத்திரி 8 அல்லது 8:30 மணிக்கு புறப்படுவான். அப்ப மறுபடியும் அந்த கார்ல ஏறி உட்காந்து ஒரு 12 நிமிஷம் வீட்டுல போய் அப்படியே இறங்கிடுவான். 24 நிமிஷம் தான் அந்த பென்ஸ். அவனுக்கு ஒரு டிரைவர் இருப்பான். அவன் வண்டியை சும்மா ஏசி போட்டு 2 சீட்டு மேல தூக்கி அப்படி காலை போட்டு அது அருமையா ரேடியோ போட்டுட்டு டிங் 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 அந்த காலை ஆட்டிக்கிட்டு அவரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கதான் சாப்பிடுவாரு, லஞ்ச் அங்கதான் சாப்பிடுவாரு. அப்புறம் வேணும்னு தோணுச்சுன்னா கார் எடுத்துட்டு போய் அவருக்கு சிகரெட் வாங்கிட்டு வருவார். அவருக்கு வாங்கிட்டு வருவாரு. இந்த பென்ஸ் காருக்கு ஓனர் மட்டும்தான் முதலாளிய ஒழிய வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற யோகம் யாருக்குன்னு கேட்டா அவர் டிரைவருக்கு தான். கடவுள் அந்த பென்ஸ முதலாளிக்கு படைக்கல, அவனுக்கு தான் படைச்சு வச்சிருக்கிறார். யாரு அனுபவிச்சாங்கிறது தானே சார் முக்கியம். அப்ப வாழ்க்கை என்பது நீங்கள் சேகரிப்பது அல்ல, குவிப்பது அல்ல, வாழ்ந்து அனுபவிப்பது. இதுல என்ன தடுக்குதுன்னு பாப்போமே. 2-3 காரணம். நம்முடைய கஞ்சத்தனம் அல்லது நம்முடைய மன இயல்புல ஒரு தரித்திரம் சில பேருக்கு கூடவே பிறந்திருக்கும். நான் என்னுடைய கட்டுரையில ஒரு கட்டுரையில எழுதியிருக்கிறேன், தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் சில சமயம் தவிர்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு சூழல்ல ஒரு ஏழ்மை வந்துடும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு, அது தரித்திரம். ஆனா தரித்திர புத்திங்கிறது அப்படி கிடையாதுங்க, அது வேற, என்டையர்லி டிஃபரண்ட். கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன், நிறைய நிலம் அவருக்கு எல்லாம். அவர் வீட்டு ஊஞ்சல்ல உட்காந்து அவர் சாப்பிட்டுட்டு வந்து ஊஞ்சல்ல உட்காந்து ஊஞ்சல் ஆடுவார். அவருடைய மனைவி இந்த வெத்தலை செல்லம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மனைவி அவருக்கு செல்லும், அந்த அம்மா கையில வெத்தலை செல்லும். அந்த வெத்தலை செல்லத்தை அப்படி திறந்து அதுல இருந்து வெத்தலை எடுத்து கணவனுக்கு கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, கொண்டா அப்படின்னு அந்த வெத்தலை டப்பா வாங்கிட்டு இது பாருங்களேன் அப்படி திறந்துட்டு உள்ள நல்ல வெத்தலை இருக்கும், அதை அப்படியே பார்ப்பார். இருக்கட்டும், ஒண்ணு லேசா பழுத்து இருக்கும், ஐயோ பழுத்து போச்சு, அதை எடுத்து இப்படி தொட மேல வச்சுக்குவார். இன்னொன்னு லேசா வாடி இருக்கும், ஐயோ வாடி போச்சு, அதாவது வாடி போனது, வதங்கி போனது, பழுத்து போனது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லதெல்லாம் மறுபடியும் டப்பால வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேல போட்டுக்கலாம், டப்பாவை மூடிடுவார். கடைசியா என்ன பண்ணுவாரு, இந்த பாருங்களேன் இதுல கிள்ளி அந்த வாடின பகுதியை தூக்கி போட்டு அந்த கருகின பகுதியை தூக்கி போட்டு மிச்சம் இருக்கிற வாட வெத்தலை வதங்க வெத்தலையை மட்டும் சாப்பிட்டுட்டு ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடலாம்னு வெத்தலையை திறப்பா பாருங்க, கரெக்டா ஒரு 5 வாடி ரெடியா இருக்கும். இவர் மறுபடியும் எடுத்து வச்சு ஐயோ வாடி போச்சு, ஐயோ வதங்கி போச்சு, அதெல்லாம் முதல்ல காலி பண்ணுவோம் அப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல வெத்தலையை மூடுவார் பாருங்க, காலம்பரை கரெக்டா அது வாடி இருக்கும். அவன் ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலையே போட்டதே கிடையாது, ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலை போட்டதே கிடையாது. ஏன், வாடி போச்சு வதங்கி போச்சு, வாடி போச்சு வதங்கி போச்சு, அதே தான் சாப்பிடும். ஆச்சுங்களா? அந்த ஆள் செத்து போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, சில சமூகத்துல வெத்தலையை வாயில வச்சு அனுப்புவாங்க தெரியுமா, பணத்தை உட்காத்தி வச்சு வெத்தலையை வாயில வச்சு அனுப்புவாங்க. இவன் அந்த சமூகம். புரோகிதர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த நல்ல வெத்தலை 4 வெத்தலையை எடுத்து சுருட்டி இவன் வாயில வைக்க போனார். மகன் சொன்னான், எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒரு வாட வெத்தலையா 3 எடுத்து அந்த பணத்தோட வாயில வச்சு இவன் போகும்போது கூட சார் நல்ல வெத்தலையோட போல வாட வெத்தலை வதங்க வெத்தலை அதோட போய் சேர். இப்ப 2 வாடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சனியம் ஒழிஞ்சதுன்னு தூக்கி போட்டு நல்ல வெத்தலை 4 வெத்தலைய போட்டா டெய்லி ஃப்ரெஷ்ஷா நல்லது இருக்கும் இல்ல. இதான் சொன்னேன், அவனுக்கு தரித்திரம் இல்ல சார், தரித்திர புத்தி இருக்கு சார். தரித்திரத்துல இருந்து வெளியே வர முடியும் சார், தரித்திர புத்தியில இருந்து வெளியில வரவே முடியாது சார். அப்ப நம்ம மனசுல என்ன மாறணும், நமக்கு தரித்திரம் இருக்கா தரித்திர புத்தி இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம்.